வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, ஜெஃப்ரி ஜெகதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பாலம் அமைப்பதாக இந்திய பிரதமர் பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. திருகோணமலையை கேந்திர நிலையமாக ஆக்குதல் உள்ளிட்ட பல ஒப்பந்தங்கள் காட்சாத்து. 13வது அரசியலமைப்பை உடனடியாகவும் முழுமையாகவும் அமல்படுத்த வேண்டும் என இந்திய பிரதமர் தெரிவிப்பு. இலங்கையின் இனப்பிரச்சினை தீர்வு விடயத்தை தான் முழுமையாக அறிந்துள்ளதாக இந்திய பிரதமர் தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் தெரிவிப்பு. கைது செய்யப்பட்டிருந்த 43 இந்திய மீனவர்கள் விடுதலை. பாரிய அளவான 12 கொடுக்கல் வாங்கல் குறித்து விசாரணை ஆரம்பம். இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு வருகை தந்தார். இந்திய அரசு தலைவர் ஒருவர் 28 வருடங்களுக்கு பின்னர் உத்தியோகபூர்வ அரசு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இன்று அதிகாலை 5:30 நாட்டிற்கு வருகை தந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட குழுவினர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பிரசன்னமாகியிருந்தனர். புதிய எண்ணத்தினூடாக இந்திய சமூகத்திற்கு மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய நரேந்திர மோடி பிராந்தியத்தின் ஜனரஞ்சக அரசியல் தலைவராக திகழ்கின்றார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் உத்தியோகபூர்வ வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இடம்பெற்றது. கடற்படையினரின் 19 மரியாதை வேட்டுகளும் இதன் போது தீர்க்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து இலங்கையின் அமைச்சர்களை அறிமுகப்படுத்தியதுடன் இந்திய தூதுவர்களும் அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டனர். இலங்கை அரசியல் வரலாற்றில் இந்திய பிரதமர் ஒருவர் இலங்கை பாராளுமன்றத்தில் இன்று முதல் முறையாக உரையாற்றினார். நாட்டிற்கு வருகை தந்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கான சந்தர்ப்பம் இன்று கிடைத்தது. 1962 ஆண்டு ஜவஹர்லால் நேரு, 1973 ஆண்டு இந்திரா காந்தி மற்றும் 1979 ஆண்டு ஸ்ரீ மொராஜி தேசாய் போன்ற பிரதமர்கள் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் உரையாற்றியிருந்தனர். எனினும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திலேயே அவர்கள் எவ்வாறு உரையாற்றியிருந்தனர்? பாராளுமன்றத்திற்குள் உரையாற்றுவதற்கான வாய்ப்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கிடைத்துள்ளது. India's trade environment is becoming இந்தியாவில் வர்த்தக சந்தை திறந்தமயமாக்கப்பட்டு வருகிறது. போட்டிமிக்க இந்த உலகத்தில் இலங்கை ஏனைய நாடுகளுக்கு பின்தங்கி இருக்கக்கூடாது. அதனால் நாம் சிறந்த பொருளாதார உடன்படிக்கைகளை எட்ட வேண்டும். முதலீடுகளுக்கான ஒரு தளமாக இந்தியா அமையலாம். உங்களது உட்கட்டமைப்புகளை வலுப்படுத்த இந்தியாவுக்கு ஏனைய நாடுகளுக்கும் ஏற்றுமதி நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம். நாம் சிறந்த முன்னேற்றத்தை தற்போது எட்டியுள்ளோம். வலயத்தில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நாம் ஒன்றிணைந்து செயற்படுவோம். தெற்காசிய வலயத்தில் முன்னோக்கி செல்வதற்கான நடவடிக்கைகளை இரு நாடுகளும் முன்னெடுக்க வேண்டும். பரந்தளவிலான இந்த வலயத்தை நிலத்தினாலும் கடலினாலும் தொடர்புபடுத்துவதன் மூலம் இரண்டு நாடுகளும் வலயத்தின் செழிப்பிற்கு காரணியாக அமையலாம். இலங்கையுடன் அபிவிருத்தியில் பங்காளியாக செயற்படுவதற்கு இந்தியா அர்ப்பணிப்புடன் உள்ளது. இதனை நாம் அயல் நாட்டவரதும் நண்பரதும் ஒரு பொறுப்பாகவே கருதுகிறோம். அபிவிருத்தி உதவிகளுக்காக 1.65 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்தியா வழங்கியுள்ளது. ரயில்வே துறைக்காக 380 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு இன்று நாங்கள் முன்வந்துள்ளோம். நாங்கள் எங்களது அபிவிருத்தி பங்குகளை தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்வோம். நாங்கள் உங்களது அரசாங்கத்தினால் வழிநடத்தப்படுவோம். நாங்கள் எங்களுடைய நாட்டில் எதிர்பார்க்க
எதிர்பார்க்கும் அதே வெளிப்படைத்தன்மையை இங்கும் காட்டுவோம். கடந்த மாதம் நாங்கள் அணுசக்திக்கான ஒத்துழைப்புக்காக கைச்சாத்திட்டோம். விவசாயம், கல்வி, சுகாதாரம், விஞ்ஞான தொழில்நுட்பம் போன்றவற்றுக்குள் எல்லையில்லாத ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியம் பிராந்தியத்தில் எங்கும் இல்லாதவாறு இலங்கையில் தான் காணப்படுகிறது. இந்தியாவின் செய்மதி மூலம் இலங்கை சாக் பிராந்தியத்தில் முழுமையான பயன் பெறும் என நாங்கள் நம்புகிறோம். டிசம்பர் 2016 விண்ணுக்கு ஏவப்படும். மக்களை தேசத்துடன் ஒன்றிணைக்கும் போது அது மேலும் வலுப்படும். அதனால்தான் நாங்கள் இலங்கை பிரஜைகளுக்கு ஆன் அரைவல் விசா சிறப்பை, அதாவது விமான நிலையத்தில் வைத்து விசா வழங்கும் நடைமுறையை வழங்கியுள்ளோம். நாங்கள் எங்கள் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான கலாச்சார மற்றும் மதத்தை வலுப்படுத்த செய்வோம். கடந்த மாதம் இலங்கையர்களுக்கு டெல்லியில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்தில் உள்ள புனித சின்னங்களை பார்வையிடுவதற்கான நுழைவு கட்டணத்தை குறைத்துள்ளோம். மடுவரையான ரயில் விஸ்தரிப்புக்காக நாளை நான் தலைமன்னாருக்கு செல்கின்றேன். இது இலங்கை இந்திய ரயில் சேவைக்கான ஒரு கட்டமாகவே உள்ளது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியில் சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய பாடல் ஒன்றை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். சிங்களத்தீவிற்கு ஒரு பாலம் அமைப்போம். இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான பால நிர்மாண பணிகளையும் ஆரம்பித்து வைக்க முடியும் என எதிர்பார்க்கிறேன். இந்த பாலம் இரு நாடுகளுக்கும் இடையில் பாரம்பரிய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும். நரேந்திர மோடி எப்போதும் காணாத ஒரு விடயத்தை இன்று இங்கு காண்கிறீர்கள். அதுவே ஜனநாயகம். ஆசியாவின் பழமையான பாராளுமன்றம் எம்மிடம் இருக்கிறது. 1835ஆம் ஆண்டு அரசியல் அமைப்பு வரை இந்த பாராளுமன்றத்தின் வரலாறு நீண்டு செல்கின்றது. நாம் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்களாகும். சமாதானம், சௌபாக்கியம் மற்றும் வளையத்தின் பாதுகாப்பை நோக்கி செல்லும் பயணமே இது. நீங்கள் கூறியதை போன்று 16வது நூற்றாண்டில் உலகின் பணக்கார நபர்களாக நாம் காணப்பட்டோம். அதனை நாம் மீள நிலைநாட்ட வேண்டும். அதற்கு இந்து இலங்கை உறவுகளை அடித்தளமாக கருத வேண்டும். உங்களின் வருகையினூடாக இந்திய இலங்கை உறவுகள் மற்றும் ஒரு புதிய யுகத்திற்கு வழிகாட்டியாக அமைகின்றது. சமூக, அரசியல், கலாச்சார மற்றும் பொருளாதார உறவுகள் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆதாரங்களாகும். நீங்கள் சுயமாக எழுவது இலங்கை மற்றும் சார்க் வலய நாடுகளின் ஆட்சியாளர்களுக்கு சிறந்த உதாரணமாகும். குடும்ப பின்னணி எதுவுமின்றி நீங்கள் பாரதத்தின் பிரதமர் பதவியை நோக்கி பயணித்தீர்கள். வட குஜராத்தின் கஷ்ட பிரதேசத்தில் இருந்தே நீங்கள் பயணத்தை ஆரம்பித்தீர்கள். நீங்கள் அர்ப்பணிப்பை இலக்காக கொண்டமையே உங்கள் பாரிய வெற்றிக்கான காரணமாக உள்ளது. உங்களின் ஒழுக்கத்தினூடாக மக்களின் இதயத்தை வெற்றி கொண்டீர்கள். பாராளுமன்றத்தில் இருந்து வெளியேறிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாராளுமன்ற உறுப்பினர்களோடு தேநீர் விருந்து உபசாரத்திலும் கலந்து கொண்டார். இலங்கை பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பின்னர் ஸ்ரீ ஜாவதனபுர பாராளுமன்ற கட்டிட தொகுதிக்கு முன்னால் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ வீரர் நினைவு தூபிக்கும் இந்திய பிரதமர் மலர் அஞ்சலி செலுத்தினார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் 4 உடன்படிக்கைகள் இன்று கைச்சாத்திடப்பட்டன. ஜனாதிபதி மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பின் பின்னர் இந்த உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன. இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய பிரதமருக்கும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் இடையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று பிற்பகல் சந்திப்பு இடம்பெற்றது. ராஜதந்திர மற்றும் உத்தியோகபூர்வ கடவுச்சீட்டு உரித்துடையவர்களுக்கு விசா அனுமதி விலக்கு, இரு நாடுகளுக்கும் இடையில் சுங்கம் தொடர்பான ஒத்துழைப்பு, இளைஞர் அபிவிருத்தி மற்றும் ருகுணு பல்கலைக்கழகத்தில் ரவீந்திரநாத் தாகூரின் நினைவு மண்டபத்தை நிர்மாணித்தல் தொடர்பான 4 உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்காව සහ ඉන්දියාව අතරේ පවත්නා සම්බන්ධතාවය இலங்கை மற்றும் இந்திய நாடுகளுக்கு இடையில் ஆயிரக்கணக்கான ஆண்டு உறவுகள் உள்ளன. இந்திய அரசாங்கம் மற்றும் இந்திய மக்கள் தொழில்நுட்ப ரீதியில் மிக முன்னிலையில் இருக்கின்றனர். அவர்களுக்கு மிகவும் அதிகமான வளங்கள் காணப்படுகின்றன. எம்மை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடொன்று புதிய தொழில்நுட்பத்தின் ஊடாக புதிய வர்த்தக உலகத்தின் ஊடாகவும் போட்டித்தன்மை மிக்கதாக உள்ளது. அதனால் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு என்ற ரீதியில் புதிய தொழில்நுட்பம் மற்றும் புதிய வர்த்தக முறைமையை பெற்றுக்கொள்ள இணக்கப்பாடு எமக்கு மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது. இவரின் இந்த விஜயத்தின் ஊடாக இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ள முடியும் என நாம் நம்புகின்றோம். We are not just looking at addressing problems. We are also focusing on new opportunities. India
stands ready. இலங்கையின் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் வளர்ச்சிக்கான புதிய பயணத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த ஒத்துழைப்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கையின் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப சமுதாயத்திலுள்ள தமிழ் மக்கள் உள்ளிட்ட அனைத்து மக்களின் அபிலாஷைகளையும் வாழ்வதற்கான சம உரிமை, நீதி, சமாதானம், மரியாதையுடன் தமிழ் மக்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் துணை நிற்கின்றோம். 13வது சட்ட திருத்தத்தை விரைவில் முழுமையாக அமுல்படுத்துவதனால் இதனை செய்யலாம் என்று நான் நம்புகிறேன். மேலும் பிராந்தியத்தின் சமாதானம், வளம் ஆகியவற்றை பெருக்குவதற்கு இரு நாட்டு உறவுகளையும் வலுப்படுத்துவதற்கும் இந்தியாவின் இணக்கத்தை தெரிவித்துள்ளேன். மேலும் பிராந்தியத்தின் சமாதானம், வளம் ஆகியவற்றை பெருக்குவதற்கு இரு நாட்டு உறவுகளையும் வலுப்படுத்துவதற்கும் இந்தியாவின் இணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இரு நாட்டு பொது கடல்சார் உறவுகளும் இதில் அடங்குகின்றது. Early and full implementation of the 13th amendment and going beyond it would contribute to this process. இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மருதானை மகாபோதி விகாரைக்கு சென்று புனித சின்னங்களை வழிபாடு செய்தார். இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவர் பானகல உபதிச தேரரினால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்கப்பட்டார். මහාබෝධිය ගැන හිතනකොට ඉතිහාසයේ නොමකෙන දවසක්. வரலாற்றில் மகாபோதி விகாரைக்கு இது சிறந்ததொரு நாளாக அமைகின்றது. அனகாரிக்க தர்மபால ஆண்டாக இந்த ஆண்டை நாம் பெயரிட்டுள்ளோம். அனகாரிக்க தர்மபால செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி பிறந்தார். அதேபோன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி பிறந்தார். அதனால் இந்த ஆண்டில் இவர் வருகை தந்தமை மிக சிறந்ததாக அவதானிக்கின்றோம். ஜப்பான் மற்றும் இந்தியாவினால் வழங்கப்பட்ட உதவிகள் அனகாரிக்க தர்மபால குறித்து கதைக்கும் போது நாம் எண்ணி பார்ப்போம். இலங்கை மகாபோதி சங்கம் இந்தியாவுடன் இணைந்து செயற்படும். அதன் பின்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஹிந்தி மொழியில் ஆற்றிய உரையை பானகல உபதிச தேரர் சிங்கள மொழியில் மொழிபெயர்ப்பு செய்தார். குறிப்பாக பௌத்த தர்மம் உலகத்தில் பாதுகாக்கப்படுகின்றது. அதேபோன்று உலகில் பௌத்த மதம் காணப்படும் நாடு என்றால் அது இலங்கைதான். யுத்தத்தை வெற்றி கொள்ளவும் வைராக்கியத்தை வெற்றி கொள்ளவும் பௌத்த மதமே ஒரே வழியாக காணப்படுகின்றது. அநாகரிக தர்மபாலவின் 150வது ஜனன தினத்தை முன்னிட்டு 500 ரூபாய் நாணய குற்றியொன்றும் வெளியிடப்பட்டது. 500 ரூபாய் முதலாவது நாணய குற்றி நிதி அமைச்சர் ரவி கருணாநாயகவினால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் இனப்பிரச்சினை தீர்வு விடயத்தை தான் முழுமையாக அறிந்துள்ளதாகவும் அது தொடர்பில் அக்கறையுடன் செயற்படுவதாகவும் தன் மீது நம்பிக்கை வைத்து செயற்படுமாறும் இந்திய பிரதமர் குறிப்பிட்டதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே கூட்டமைப்பு இதனை தெரிவித்தது. கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் தலைமையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இன்று மாலை சந்தித்தது. இந்த சந்திப்பு கொழும்பில் இடம்பெற்றது. ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு விரைவில் ஏற்பட வேண்டும். நீண்ட காலமாக இந்த பிரச்சனை தொடர்கின்றது. இந்த பிரச்சனையின் காரணமாக பல லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள். அதுக்கு ஒரு முடிவு காணப்பட வேண்டும். நமது மக்கள் திரும்பி வர வேண்டும். அதுபடியால் நாட்டில் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டும். தற்பொழுதைய புது சூழ்நிலையில் இங்கே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்ற சூழலில் அந்த தீர்வு ஏற்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தென்படுகின்றது. ஆனபடியால் இந்த கர்மத்தில் இந்தியாவும் கூடிய முயற்சி எடுத்து ஒரு தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கர்மங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். தான் பிரதமர் தாங்கள் எல்லாவற்றையும் கவனமாக அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். தங்கள் மீது எங்களுடைய நம்பிக்கையை வைக்கும்படியாகவும் தங்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக இலங்கை அரசாங்கத்துடன் பேசியிருக்கின்றோம். தொடர்ந்து பேசி முயற்சி எடுப்போம் என்று கூறினார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தை முன்னிட்டு கைது செய்யப்பட்டிருந்த 43 இந்திய மீனவர்கள் திருகோணமலையில் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் முல்லைத்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 43 இந்திய மீனவர்கள் திருகோணமலை பிரதம நீதவான் டி சரவணராஜா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் காங்கேசன் துறை ஊடாக இந்திய கடல் எல்லைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு இந்திய கடற்படையினரிடம் ஒப்படைக்குமாறு நீதவான் கடற்படையினருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
இலங்கை மத்திய வங்கியின் முறை விநியோகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் ஆராய்வதற்காக பிரதமரினால் நியமிக்கப்பட்ட குழு உடனடியாக மாற்றப்பட்டு வேறொரு குழு நியமிக்கப்பட வேண்டும் என இலங்கை வணிக சபையின் முன்னாள் தலைவர் சந்திர ஜெயரத்ன தெரிவிக்கின்றார். ஜனாதிபதியின் சிறந்த நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்த சிலர் முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்க முயற்சிப்பதாகவும் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றின் மூலம் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது நல்லாட்சியா என சிலர் கேள்வி எழுப்புவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சட்ட நடவடிக்கைக்காக குற்றப்பத்திரிகை தயாரித்தல், உடன்படிக்கைகளை ஆராய்தல் மாத்திரமன்றி சட்டத்தை வகுக்கின்றமையை தெளிவுபடுத்திக் கொள்வதும் இந்த குழுவின் கடமையாக காணப்படுகிறது. குற்றம் மற்றும் சிவில் வழக்கிற்காக ஆஜராகின்ற சட்டத்தரணிகளின் வங்கி, நிதி நடவடிக்கைகள், பொருளாதார நிலை, மக்கள் நிதி முகாமைத்துவம், முறிகள் மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகள் தொடர்பில் மாத்திரமன்றி அது குறித்தும் தெளிவற்ற தன்மை காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்பிக்கையுடனான விசாரணைகளுக்காக இயலுமையுள்ள நபர்களினால் சுயாதீன விசாரணைகளை நடத்துகின்றமை இவ்வாறான சந்தர்ப்பத்தில் சர்வதேச நாடுகள் பின்பற்றுகின்ற நடைமுறை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த குழுவை உடனடியாக மாற்றுமாறு சந்திரா ஜெயரத்னவினால் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த குழுவிற்காக வங்கிகளிலிருந்து ஓய்வு பெற்ற சிரேஷ்ட அதிகாரிகள், வணிக வங்கி நிதியத்தின் முகாமைத்துவம் தொடர்பிலான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சிரேஷ்ட முகாமையாளர்கள், கணக்காய்வாளர்களை நியமிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை நெடுஞ்சாலை நிர்மாண பணிகளை முன்னெடுப்பதற்காக மேலும் 15 பில்லியன் ரூபாய் நிதி தேவைப்படுகிறது என கடந்த பிப்ரவரி மாதம் நிதியமைச்சர், பெருந்தெருக்கல், முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் உயர்கல்வி அமைச்சர், திரைசேரி செயலாளர் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் ஆகியோரின் பங்கு பெற்றதுடன் இடம்பெற்ற கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்ததாக கொள்கை அமுலாக்க மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் மாலிக் சமரவிக்ரம நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இன்று குறிப்பிட்டார். பிரதமரின் சிரேஷ்ட ஆலோசகராக இந்த கூட்டத்தில் தான் கலந்து கொண்டதாகவும் அவர் கூறினார். முறிகள் விநியோகம் குறித்து இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்படவில்லை என மாலிக் சமரவிக்ரம குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் பிரதமரினால் தற்போது குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதுடன் தவறிழைக்கப்பட்டவர் என இந்த குழுவினால் அடையாளம் காணப்படும் எந்த ஒரு நபருக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார். மிக முக்கியமான பிரச்சனை ஒன்று கலந்துரையாடப்பட்டு வருகிறது. முறிகள் விநியோகிப்பதற்கான கலந்துரையாடலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர், அதேபோன்று முன்னணி வர்த்தகரான மாலிக் சமரவிக்ரம அதில் பங்கேற்றுள்ளார். இவர் இந்த கலந்துரையாடலில் எவ்வாறு கலந்து கொண்டார் என்பது பாரிய பிரச்சனையாகும். ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளராக இவர் செயற்படுகின்றார். மற்றைய புறத்தில் அவர் இந்த நாட்டின் பிரபல வர்த்தகராக செயற்படுகிறார். அதேபோன்று பிரதமரின் ஆலோசகராகவும் செயற்படுகின்றார். எவ்வாறு இந்த சந்தர்ப்பத்தில் அவர் பங்கேற்பார்? அவர் பங்கேற்றமைக்கான காரணம் என்ன என்பது பாரிய பிரச்சனையாக காணப்படுகிறது. භූමිකාව කුමක්ද කියන එක පිළිබඳව බරපතල සැකසංකා මතුවෙනවා. ඒ මූල්‍ය ශේෂ්ත්‍රයේ ඉන්න විශේෂඥයන් ලව්වා කමිටුවක් நிதித்துறையில் உள்ள முக்கிய நபர்களை கொண்டு இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. நிதித்துறையில் உள்ள முக்கிய இரு வர்த்தகர்களை உள்ளடக்கி விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. முறி விநியோகம் ரத்து செய்யப்பட்டு இந்த குழு குறித்தும் நியாயமான விசாரணை முன்னெடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவறை சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக நமக்கு தெரிகின்றது. ஜனவரி 8ஆம் தேதி மக்களினால் வழங்கப்பட்ட மக்கள் வரத்தை கொண்டு ஏற்படுத்தி நல்லாட்சிக்கான நம்பிக்கை தற்போது இழக்கப்படுகிறது. இந்த நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும். Today is 2 weeks since this controversial transaction took place, and it is the third day since. இது தொடர்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் அதன் உள்ளடக்கம் குறித்து பிரச்சனைகள் காணப்படுகின்றது. தீர்வு இல்லை. ஏனென்றால் இந்த குழுவின் 3 உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர்கள். இந்த குழுவின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து எந்தவிதமான தெளிவுபடுத்தலும் இல்லை. அதேபோன்று இந்த குழுவுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்படுமாயின் அது குறித்தும் தெளிவில்லை. ஆகவே தற்போது நாட்டின் கடன் சுமை அதிகரிக்கப்படும் என்பதையே கூற முடிகிறது. இதனை ரத்து செய்ய வேண்டும் என அனைவரும் கூறுகின்றனர். அதேபோன்று தற்போது முறிகள் தொடர்பில் நம்பிக்கை பிரச்சனையும் காணப்படுகின்றது. பாரிய அளவிலான நிதி மோசடிகளை விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட பிரிவுக்கு கிடைத்த 12 முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கரவலப்பிட்டிய மின் உற்பத்தி நிலையத்தின் நிர்மாண பணிகளின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் $122 மில்லியன் நட்டம் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த மின் உற்பத்தி நிலையம் $331 மில்லியன் நிர்மாணிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் அதனை $210 மில்லியனுக்கு நிர்மாணிக்க முடியும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனை தவிர திவி நெகும திணைக்களத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் $65 மில்லியன் நிதி மோசடி தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
கடந்த நவம்பர் மாதம் இடம்பெற்ற தேசிய சம்மேளனத்தில் இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. விமானங்கள் கொள்வனவு செய்யப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த 2006ஆம் ஆண்டு இலங்கையில் ஸ்ரீலங்கா விமானப்படையினர் மிக்ரக விமானங்கள் 4 கொள்வனவு செய்யும் போது இடம்பெற்றதாக கூறப்படும் $150 லட்சம் குறித்த மோசடி தொடர்பிலும் விசாரணை இடம்பெறுகிறது. இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த விசாரணைகளில் ஒவ்வொருவரை அழைத்து வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். அனைத்து விசாரணைகளின் நிறைவில் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம். கல்வி அமைச்சுக்கு எதிராக கிடைத்த முறைப்பாடுகளுடனான ஆவணங்களை மக்கள் விடுதலை முன்னணியின் மாகாண சபை உறுப்பினர் நலிந்த ஜெயதிச கல்வி அமைச்சிடம் செயலாளரிடம் இன்று கையளித்தார். முறைப்பாடுகளுடனான ஆவணங்களை ஒப்படைப்பதற்கு கல்வி அமைச்சுக்குள் மாகாண சபை உறுப்பினர் உள்ளிட்ட குழுவினர் பிரவேசிப்பதற்கு முயற்சித்த சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அதற்கு இடையூறு விளைவித்தனர். ජනතාවගේ ප්‍රශ්නයක් කියන්න අමාත්‍යංශයට යන්න බැරි නම් මොකක්ද වෙන්නේ? අපි දන්න එක. அமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் மாற்றப்பட்ட போதிலும் இங்குள்ள பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களோ அதன் கீழுள்ள உத்தியோகஸ்தர்களோ மாற்றப்படவில்லை. இந்த நல்லாட்சிக்கான 100 நாள் திட்டம் முன்னெடுக்கப்படுவதில்லை. இந்த இடையூற்றை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். பின்னர் கல்வி அமைச்சின் செயலாளரை சந்தித்து முறைப்பாடுகள் உள்ளிட்ட ஆவணங்களை மாகாண சபை உறுப்பினர் கையளித்தார். மக்கள் விடுதலை முன்னணியினால் ஆரம்பிக்கப்பட்ட ராஜபக்ச ஆட்சியில் இடம்பெற்ற அநீதி மற்றும் அரசியல் பழிவாங்கல்களுக்கு உள்ளானவர்கள் தொடர்பான தகவல்களை ஆராயும் குழுவுக்கு பதிவான முறைப்பாடுகளை கல்வி அமைச்சிடம் ஒப்படைப்பதற்காக நாங்கள் அங்கு சென்றிருந்தோம். அந்த முறைப்பாடுகளுள் அதிகமானவை பாதுகாப்பு அமைச்சுக்கு எதிராகவே பதிவாகியுள்ளன. எனினும் அதற்கு அடுத்ததாக அதிக முறைப்பாடுகள் கல்வி அமைச்சு தொடர்பில் கிடைத்த முறைப்பாடுகளாகும். பந்துல குணவர்தன அமைச்சராக செயற்பட்ட காலத்தில் மாணவர்களை பாடசாலைகளில் சேர்த்தல், ஆசிரியர்களை இணைத்தல், ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு மற்றும் அதிபர் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களில் மோசடிகள் இடம்பெற்றுள்ளமை தொடர்பில் முன்வைக்கப்பட்ட பல முறைப்பாடுகளை கல்வி அமைச்சின் செயலாளரிடம் நாம் இன்று ஒப்படைத்தோம். விசாரணைகள் தாமதிக்கப்படுவதனால் ஊழலில் ஈடுபடுபவர்கள் வலுவடைவதாக மக்கள் விடுதலை முன்னணியினர் குற்றம் சுமத்துகின்றனர். பதுளையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றிலேயே மக்கள் விடுதலை முன்னணியினர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தனர். உரிய முறையிலேயே திருடர்களை இனங்காண முடியும். முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ள போதிலும் திருடர்களை இனங்காண முடியாது. இவ்வாறே நாட்டில் செயற்படுகின்றனர். 119 இலக்கத்துக்கு அழைப்பு விடுக்கும் பட்சத்தில் போலீசார் வருகை தருகின்றனர். அவர்களை பிடித்துக் கொண்டு செல்கின்றனர். எனினும் நாம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம், போலீஸ் மா அதிபரிடம், உயர் நீதிமன்றத்திடம் தகவல்களை வழங்கியுள்ளோம். 63 நாட்கள் கடந்துள்ள போதிலும் ஒருவரையேனும் இனங்காண முடியவில்லை. உரிய முறையில் பிடிப்பதாக கூறுகின்றனர். மீண்டும் திருடர்கள் ஒன்றிணைவார்கள். சில திருடர்கள் தலைமறைவாவார்கள். சிலர் நாட்டை விட்டு வெளியேறுவார்கள். அதனால் தற்போது செல்லும் பாதை தவறானதாகும். மழை விட்டும் தூவானம் ஓயவில்லை என்பது போல் யுத்தம் முடிந்தும் அதன் வடுக்கள் மக்களை இன்னமும் வாட்டிக் கொண்டுதான் இருக்கின்றன. யுத்தத்தினால் அபியங்களை இழந்து வடகிழக்கில் வாழும் பல ஆயிரக்கணக்கானவர்களில் புஷ்பவதியும் ஒருவர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் கிரான் பகுதியில் வடுக்களுடன் வாழ்நாளை கடத்துகின்றார் புஷ்பாவதி. முன்னாள் போராளியான புஷ்பாவதி 2 கால்களையும் கண்ணையும் இழந்த சோக சம்பவத்தை கவலையுடன் ஞாபகப்படுத்துகின்றார். ஒரு புல்லு புடுங்க போனா புடுங்க போன இடத்துல இந்த மயன்சி இருந்து எனக்கு தெரிய மயன்சி இருக்குன்னு சொல்லி இந்த வழக்கால வச்சுட்டு புல்ல குந்திட்டு புல்ல புடுங்கிட்டு கால் எடுத்தனா கால் எடுக்க மயன்சி ஓடிச்சிட்டு. 2008ஆம் ஆண்டு 2 கால்களையும் இழந்த இவர் 6 வருடங்கள் உறவுகளுடன் தொடர்பற்ற நிலையில் வவுனியாவில் காலத்தை கழித்துள்ளார். 6 வருஷம் அம்மாவோட தொடர்பு இல்ல, அம்மா அப்பா தொடர்பு இல்லாம இருந்தது. அந்த அக்கா என்னைய வந்து எடுத்து தந்து விட வெளிநாடு போன போய் இந்த வந்து 3 வருஷத்தால் வந்து இந்த என்னைய வந்து பாக்குறோம். அம்மாவும் அக்கா தான் என்னை பாக்குறாங்க. வந்த பாசங்களை தேடி புஷ்பாவதி நம்பிக்கையுடன் எழுதிய கடிதம் வீண் போகவில்லை. இறந்து விட்டதாக இறுதி சடங்குக்கு தயாரான அவரது குடும்பத்தாருக்கு புஷ்பாவதியிடமிருந்து வந்த கடிதம் தன்னிலை மறக்க செய்தது. வறுமையில் வாடிய புஷ்பாவதியின் குடும்பத்தினருக்கு வவுனியாவிற்கு செல்வதற்கு கூட பணமற்ற நிலையில் அக்கா தனது வீட்டினை விற்று தங்கையை தேடி விரைந்தார். இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறாங்க. நான் இந்த புள்ள இல்ல ஒரு புள்ள இல்லன்னு சொல்லி கஷ்டப்பட்டு எவ்வளவு கண்ணீரோட இருந்து சாப்பிடுறேன் இல்லாண்டு அம்மா கண்ணீரோட இருந்து அவங்க அந்த கடிதம் கிடைச்சதும் எப்படின்னா போன்னு சொல்லி அக்காவுக்கு போக வசதி இல்லாம அக்கா 2வது அக்கா அவட வீட்டை வித்து என்னைய வந்து பவுனியாவுக்கு வந்து என்னை கூட்டி தந்தாவு. கூலி வேலை செய்யும் தந்தை
முதிர்வை எட்டிய தாய். இப்போது இவர்கள்தான் புஷ்பாவதிக்கு அரவணைப்பு. கூலி வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றும் தந்தைக்கு பாரமாக இருக்க விரும்பவில்லை என புஷ்பாவதி குமுறுகின்றார். அப்பாவுக்கு மேலாது, அப்பா வேலைக்கு போறாரு, அப்பாவுக்கு வயசு வந்த ஏழாது, அதால அப்பாவுக்கு கூலித்தொழில் வேலை செய்ய போறாரு. அப்பாவும் இல்ல, அப்பா நான் சரியான கஷ்டப்படுறேன், அப்பாவுக்கு மேலாது. யுத்தத்தின் வடுக்களை தாங்கியவாறு பல புஷ்பாவதிகள் வாழ்ந்து வருகின்ற போதிலும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. மலேக மக்கள் இன்னமும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மற்றவர்களில் தங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் பி ராஜதுரை தெரிவித்தார். லிந்துள்ள எல்ஜின் தோட்டத்தில் அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே அவர் இந்த கருத்தினை வெளியிட்டார். லிந்துலை எல்ஜின் தோட்டத்திற்கான மின்சாரம் வழங்கும் நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினர் பி ராஜதுரை தலைமையில் இடம்பெற்றது. மின்சாரத்தை வச்சுக்கிட்டு பல பேர் அரசியல் நடத்திருக்காங்க. அதான் கேவலமான விஷயம். அப்போ ஒரு 21ஆம் நூற்றாண்டுல இப்படி ஏமாந்தாலும் நம்ம இருப்போம்னு யோசிச்சு பார்த்தா நம்ம இழிச்சவாயத்தனமா இருக்க போயிட்டு தான் இதெல்லாம் ஒரு விளையாட்டு போறோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் படிச்சிருக்கு, தோட்டத்துல வேலை செஞ்சா கூட ஒரு அடிப்படை அறிவோடு இருக்கிறோம். ஏன்னா இந்த சமுதாயம் இன்னைக்கு 200 வருஷம் அந்த நாட்டுல வாழ்ந்தும் கூட இன்னும் அடிப்படை தேவைகளுக்காக நம்ம யாரையும் கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதா. ஆனா அதிகாரம் முழுக்க உங்ககிட்ட தான் இருக்கு. நான் அன்னைக்கு சொன்னேன், இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்விற்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் எருவில் பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் போதே அவர் இந்த கருத்தினை வெளியிட்டார். ஆட்சியை மாற்றி இருக்கின்றோம், மஹிந்த ராஜபக்சவை வீட்டுக்கு அனுப்பியிருக்கின்றோம், மைத்ரிபால சிறிசேனாவை நாங்கள் சிம்மாசனத்தில் ஏற்றி இருக்கின்றோம். ஆனால் தமிழ் மக்களின் பிரச்சனையோ, தமிழ் மக்களின் அட்டுழியங்களோ, தமிழ் மக்களின் கெடுபிடிகளோ தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த நிலையில் தான் இப்பொழுது பாரத பிரதமர் மோடி அவர்கள் இப்பொழுது இலங்கைக்கு வருகின்றார். அதற்கு பிற்பாடு எமது வடமாகாணத்திற்கு செல்ல இருக்கின்றார். உண்மையில் அவரை வருவதை நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெகுவாக நாங்கள் பாராட்டுகின்றோம். ஆனால் அவர் வந்து இங்கிருக்கின்ற ஜனாதிபதி, இங்கிருக்கின்ற பிரதமர் அவருடன் கலைத்துவிட்டு அல்லது எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமையுடன் கலைத்துவிட்டு மட்டும் சென்றார் என்ற செய்தி எங்களுக்கு தேவையில்லை. மோடி அவர்கள் பாரத பிரதமர் இலங்கைக்கு வந்திருக்கின்றார். தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வுக்காக ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றார். மிக விரைவில் அந்த அழுத்தத்தின் மூலமாக வடகிழக்கு மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை வரும் என்ற செய்தி வருமாக இருந்தால் அந்த செய்தியைத்தான் நாங்கள் வரவேற்கின்றோம். வெறுமனே பாரத பிரதமர் வந்து இங்கு செல்வதால் மட்டும் வடகிழக்கு மக்களுக்கான எல்லாம் கிடைத்து விட்டது என்று கூட நாங்கள் சொல்ல முடியாமல் இருக்கின்றது. கொழும்பு ராயல் மற்றும் கல்கிச புனித தாமஸ் கல்லூரி அணிகளுக்கு இடையிலான 136வது நீல வர்ணங்களின் மோதலின் இன்று 2ஆம் நாள் ஆட்டம் மழை காரணமாக பாதிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் போட்டியில் தாமஸ் கல்லூரி அணி வீரர்கள் துடுப்பாட்டத்திலும் பிரகாசித்தனர். கொழும்பு எஸ்எஸ்சி மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் 2ஆம் நாளான இன்று தோமஸ் அணி விக்கெட் இழப்பின்றி 50 ஓட்டங்களுடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்தது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான யோஹான் மெண்டிஸ் மற்றும் ரவீந்து கொடித்துவக்கு ஆகியோர் அரைச்சதங்களை கடந்தனர். இன்று மேலும் 59 ஓட்டங்கள் பகிரப்பட்ட நிலையில் யோஹான் மெண்டிஸ் 51 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். தோமஸ் அணி 66.3 ஓவர்களில் ஒரு விக்கெட் இழப்புக்கு 182 ஓட்டங்களை பெற்றிருந்த போது மழை குறுக்கிட்டதால் போட்டியை தொடர முடியாமல் போக அத்துடன் 2ஆம் நாள் ஆட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. ரவீந்து கொடித்துவக்கு 88 ஓட்டங்களுடனும் நிப்புன் கமகே 26 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்காதிருந்தனர். போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ராயல் அணி முதல் நாளான நேற்று 199 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்ததும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் பஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. வணக்கம்.